ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல பல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம நிலா அவங்க அம்மாவையே வந்து பாத்தீங்கன்னா, சும்மா திட்டு திட்டுன்னு திட்டி வச்சு செஞ்சு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவால எதுவுமே பேச முடியல. இப்ப வந்த 2 நாளும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வெக்கேட் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிலாவோட அம்மா ஃபேமிலி தான் கிளம்பி போறாங்க. பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, நிலா அதுக்கப்புறம் நம்ம சேர, சோழ, பாண்டியன், பல்லவன் எல்லாமே கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பல்லவனுக்கு அங்கருந்து போவறதுக்கே விருப்பம் இல்ல. இன்னும் 2 நாள் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் இருக்க முடியாது இல்லையா? வேற வழியே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. கார்ல வரும்பொழுது இந்த முறை நம்ம பாண்டியன் தான் கார ஓட்டிக்கிட்டு வராப்ல. ஸோ பின்னாடி தான் நிலா, நம்ம பல்லவன், சோழன் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறாங்க. சோழன் தோள்லயே நம்ம நிலா அசதியில படுத்து தூங்கிடுறாங்க. எப்படியோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள விடிஞ்சே போயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, வீடு பூட்டி இருக்கு. வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. வீட்ட பூட்டிட்டு நம்ம நடேசன் எங்கேயோ வெளியில போயிருக்காப்லயாட்டுக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வராப்ல. "நாங்க தான் வருவோம்" அப்படின்னு காலையிலேயே நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம்ல. "நீ பாட்டுக்கு வீட்ட பூட்டிட்டு வெளியில போயிட்ட" அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா, நீங்க வருவீங்கன்னு நான் செக்யூரிட்டி மாரி இங்கேயே உட்காந்துருப்பனா?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் பதிலுக்கு பதில் பேச, அங்க ஒரு சின்னதா ஒரு வாக்குவாதம் மாதிரி ஏற்படுது. கடைசியா இந்த பக்கம் கார்த்திகாவோட வீட்ட காமிக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. அடுத்தது கார்த்திகாவோட கல்யாணம் தானே. கல்யாணத்துக்காக கட் அவுட்டு இதெல்லாம் பந்தல் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா நம்ம சேரனும், பாண்டியனும் பேசிக்கிட்டே வராங்க. அப்ப அப்படியே ஜன்னல் வழியா வழக்கம் போல நம்ம கார்த்திகா பார்த்துட்டு ஃபீல் பண்ண, இங்க கார்த்திகாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சேரன கிண்டல் பண்றதுமா இருக்கிறாப்ல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.